பிஸ்னஸ்க்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கா சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னா 100% அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக ரொம்ப டயர்ட் ஆக்குற அளவுக்கான எக்ஸாஸ்ட் ஆக்குற அளவுக்கான சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. படம் ரிலீஸ் ஆனது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பிஸ்னஸோ நம்பர்ஸோ நோபடி இஸ் கோன் டாக் அபவுட் இட் இல்லை, நோபடி இஸ் கோன் டு பாதர். ஆனால் அந்த ஃபில்ம் கிரியேட் பண்ணுற வேல்யூ வேறு சந்தர்ப்பங்களில் அந்த ஃபில்மை ரீவிசிட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஆடியன்ஸ்குள்ளே என்ன இமோஷனல் வேல்யூ கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அது வந்து நிச்சயமாக இது சரியாக பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒரு சின்ன ஃபில்மு, இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கல. இதோட ஃபில்மோட இன்டென்ஷன் என்ன, இது என்ன ஃபில்மாக மாறப்போகுதுங்கிறத முன்னாடியே அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. இது என்ன வேல்யூ கிரியேட் பண்ண போகுது சொசைட்டிக்குள்ளங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா குடிக்கிறேன் சார், குச்சி குடும்பம் ஆசைப்பா போகுது சார். அந்த கவலை நான் போகிறேன். ஸோ கிராஃப்டாக நீங்கள் உங்கள் மைண்டில் இருந்த விஷுவல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தூரம் இருந்திருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்ணுறோம், எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிஸ்னஸாக வரும்பொழுது ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இதாக தான் இருக்குது. நமக்கு இப்போ ஜென்ரலாக சினிமா அதோட பிஸ்னஸ்ங்கிறது வந்து பெரிய ஸ்டாரு இல்லை நோட்டபிளான ஒரு ஹீரோ அவங்கள வச்சு பிஸ்னஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம அது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படம் இந்த கதை இந்த மாதிரியான முகங்களோட இதை பண்ணுறது தான் இந்த கதைக்கு வந்து நியாயமாக இருக்குன்றதுனால தான் நம்ம இந்த ஒரு கால் எடுக்கிறோம். பிஸ்னஸ்க்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கா சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னா 100% அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக ரொம்ப டயர்ட் ஆக்குற அளவுக்கான எக்ஸாஸ்ட் ஆக்குற அளவுக்கான சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் எது வந்து நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா, இதை தாண்டியும் நம்ம எடுத்த கால் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபில்மாக ஒரு சென்சிபிளான ஃபில்மாக மாறுறதுக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸும் இந்த டெக்னீஷியன்ஸும் வந்து பெரிய வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பிஸ்னஸோ நம்பர்ஸோ நோபடி இஸ் கோன் டாக் அபவுட் இட் இல்லை, நோபடி இஸ் கோன் டு பாதர். ஆனால் அந்த ஃபில்ம் கிரியேட் பண்ணுற வேல்யூ வேறு சந்தர்ப்பங்களில் அந்த ஃபில்மை ரீவிசிட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஆடியன்ஸ்குள்ளே என்ன இமோஷனல் வேல்யூ கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அது வந்து நிச்சயமாக இது சரியாக பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ பாட்டில் ராதாவை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதில் ஆஸ் நீங்கள் அனிமேட்டராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரைட்டிங்லையும் எக்ஸிகியூஷன்லையும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நிறைய நான் அனிமேட்டரோட திங்கிங் பேட்டர்னில் தான் என்னோட ஒர்க் ஸ்டைல் இருக்கும். அனிமேட்டரோட திங்கிங் பேட்டர்னா நான் என்ன இது பண்ணுறேன் அப்படின்னா, ஷார்ட்ஸாக இந்த நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் நான் எடுக்கும்போது அப்படி அந்த ஷார்ட் டிவிஷனை ஃபாலோ பண்ணி எடுப்பேனாங்கிறது இல்லை. ஆனால் ஷார்ட் டிவிஷனாக இந்த சீன் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு நினைப்பேன். அண்டு எவ்ரி சீன் வந்து என்ன மாதிரியான கலர் பேலட் என்ன மூடில் அந்த ப்ரைமரியாக என்ன கலர் ஸ்கீமில் அது இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அது லைவில் வந்து அந்தளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஷின் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு செட்டுக்குள்ளேனா ஓரளவுக்கு உங்கள் கலர்ஸ் ஒரு காஸ்டியூம் சைடில் ப்ரொடக்ஷன் டிசைன் சைட்லேருந்து லைட்ஸ்லேருந்து நீங்கள் இது பண்ண முடியும். லைவில் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஷின் இருந்தாலுமே எனக்குமே அது லேர்னிங்காக தான் இருந்தது. நான் ஆனால் இதுதான் பேலட் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒன்று டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெப் ஒர்க் பண்ணுறோம்ல, லொக்கேஷன் பார்க்கும்போது சிலது வந்து நம்ம இன்டீரியரில் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹெல்ப் பண்ணலாம். இந்த வாலே வந்து இந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மொத்த வாலுமே நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வச்சிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி வால் கலர்ஸ் பிக் பண்ணதுலேருந்து, அதே மாதிரி அந்த கர்டன்ஸ் இருக்கும்ல, கர்டன்ஸ் போடுறதெல்லாம் வந்து நம்ம இந்த இப்போது செகண்ட் ஹாஃபில் இந்த 2 சீனில் இந்த மூட் இருக்குது அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இந்த இது பண்ணிட்டு வந்துடுவோம். லைட் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த சீனுக்கு இது ஃபைனாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி நம்ம முன்னாடி வந்து யோசிச்சது இருக்குல்ல. அனிமேஷன் சைடில் நீங்கள் எவ்ரி சீனுக்கு வந்து நீங்கள் மூட் போர்ட் பண்ணிவிடுவீங்க, கான்செப்ட் ஆட் பண்ணிவிடுவீங்க, கலர் ஸ்கீமா இதாக லைட்டிங் இது பார்க்குறதுக்கு. அது வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணதுனால எல்லாருமே ஒரு பேஜில் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஆர்ட் டைரக்டரும் சரி, டிஓபியும் சரி, காஸ்டியூம் சைட்லேயுமே நம்ம இந்த கலர் வேணும் வேணான்ட்டு டிசைட் பண்ண முடிஞ்சது. அது எனக்கு இதாக இருந்தது. அண்ட் இன்னொன்று அனிமேட்டராக இருந்ததுலேருந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எனக்கு ஃப்ரேம்ஸாக வந்து தெரியும்.
இந்த ஷாட் வந்து 8 ஃப்ரேம் இருக்குன்னா இது எவ்வளோ தூரம் ஆடியன்ஸோட எவ்வளோ தூரம் ரெஜிஸ்டர் ஆகும், இது வந்து 24 ஃப்ரேம்னா எவ்வளோ தூரம் இருக்கும், 150 ஃப்ரேம் ஷாட் வந்து எவ்வளோ தூரம் ரீட்டைன் ஆகும் இன்னொருத்தவங்களோட மெமரிக்குள்ளங்கிறது. ஏன்னா நம்ம இயர்ஸ் டுகெதர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் தானே அனிமேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால வந்து எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் முக்கியமாக தமிழ் எடிட்டர் பற்றி சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த இதுதான் வந்து எடிட்டர் இன்னும் ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தான். எனக்கு ஸ்ரீகர் பிரசாத் சாரோட ஒர்க் பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும். இதுலேயுமே நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றது வந்து சில இடங்கள் வந்து நம்ம அந்த ஷார்ட்ஸை இன்னும் சஸ்டெயின் பண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. எடிட்டருக்கே அந்த நேச்சர் இல்லைன்னா டப்புன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு சங்கத்தமிழன் தான் எடிட்டர், ஸ்ரீகர் சாரோட அசோசியேட்டு. படம் முழுக்க தேவையில்லைன்னா சில இடத்துல சீக்வன்ஸாக தூக்கிட்டோம். ஆனால் சீனுக்குள்ளே இருக்க ஷார்ட்ஸை இமோஷனை வந்து டிஸ்டர்பே பண்ணலை. அங்கே ப்ராப்பராக அதை ரீட்டைன் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து அந்த இமோஷனை உள்வாங்கிறதுக்கான ஸ்பேஸை கொடுக்குற ஒரு இது வந்து அது வந்து அவன் இது பண்ணியிருந்தான். அகெயின் இன்னொன்று எடிட்டிங் சைடில் நான் இன்னொன்று இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கற்றுக்கிட்டது, எடிட்டர்னா நான் அதுக்கு முன்னாடி வரலும் நினச்சது வந்து நிறைய மல்டிபிள் ஷார்ட்ஸ் எடுப்போம், அதை கட் பண்ணி ஒரு சீனாக கொஹரண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா ஒன்று. அதே மாதிரி நரேட்டிவ் சைடில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் தமிழோட ஒர்க் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டது தான், இப்போ இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரிவியூவில் வேறு சைடில் பார்க்குறவங்க. அதோட மீனிங் என்னென்னா, ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் த ஃபிலிம் இருக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து எடிட்டரோட ரோல் ரொம்ப. சில இடத்துல வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்காக சில இடத்துல ஓகே இல்லாத ஷார்ட்ஸுமே அவன் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வைக்கணுங்கிற மாதிரியும் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த கன்சிஸ்டன்சியை வந்து தமிழால் இது பண்ண முடிஞ்சுது. இமோஷ்னலாக அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியோ அவங்களோட கிராஃப் வந்து தவறாயிடக்கூடாதுங்கிற மாதிரி அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது சின்ன இந்த நுவான்சஸ் தான். அது வெளியில் பண்ணலனாலே யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. முக்கியமாக ஷார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற இது இருக்குல்ல, அதுக்கு ஒரு கரேஜ் வேணும். ஆக்டர்ஸ்க்குமே கரேஜ் வேணும், டைரக்டருக்குமே முதல்ல அதை மாதிரி நம்ம நிறுத்தி ஒரு இடத்துல ஒரு ஷார்ட்டில் ஒரு இமோஷனை நிறுத்தி காமிக்கிறதுக்கு வந்து ஒரு கரேஜ் வேணும். அதை ரெண்டுத்தையுமே கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டா எடிட்டருக்கு புரிஞ்சுக்கிட்டு எடிட்டருக்கு அது வந்து இருக்கணும். இல்லைன்னா வந்து ஐயோ ஒரு சும்மா பிளாங்காக இருக்குன்னு ஒருத்தவங்க நினச்சிட்டாங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. நம்ம அப்படி ரீடைன் பண்ணதுக்கப்புறம் அங்கே சைலன்ஸோ இல்லை மியூசிக்கோ சவுண்டோ ஆட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான வேல்யூ ஆட் ஆகும் ஆடியன்ஸ் கிட்ட. இல்லை அது வந்து தமிழ் மூலயமா எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சார் எடிட்டர் பற்றி நீங்கள் சொன்ன விஷயம். நம்ம எடிட்டர்னால் வந்து அந்த படத்தை ஒரு ஃப்ளோவில் ரிதமில் கொண்டு போகிறது, அந்த மூடை மெயின்டைன் பண்ணுறது அப்படியே வச்சுட்டு இருந்தோம். பட் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கன்சிஸ்டண்டாக கொண்டு போகிறதுக்கான அவரோட கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவில் தெரியல. பட் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த ஃபில்மோட ஹீரோஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிராஃப்ட் வந்து அவங்களால மட்டுமே ஃபுல்ஃபில் ஆகாது. அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கிராஃப்ட் தான். இந்த படத்தோட ஒரு அன்சங் ஹீரோஸ் இல்லை ரியல் ஹீரோஸாக நான் சொல்கிறது வந்து ஷான் ரோல்டன். அவரோட மியூசிக், நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சென்ஸ்லேருந்து சொல்கிறேன். அதே மாதிரி மியூசிக் சாங்ஸ்லேயுமே சரி திரும்ப அவர் இது பண்ணி கொடுப்பார். எனக்கு வேணாம் அப்படிங்கிறது தான். நிறைய இதை வந்து அவர் திரும்ப ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மியூசிக் சைடில் நிறைய இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிஓபி ரூபேஷ் சினிமோட்டோகிராஃபர், SRFTIயில் படித்தவர். அவர் கிஷோர் தங்கலான் கேமராமேனோட ஜூனியர். கிஷோர் தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ரூபேஷோட ஒர்க் வந்து ஃபில்ம் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இன்றைக்குமே அந்த ஃபில்ம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த இமேஜ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான இமேஜாக இருக்குன்னா அது ரூபேஷோட கான்ட்ரிபியூஷன் தான். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கலர் பேலட்ஸாக இப்படி வேணும், லைட் மூட்லாம் இப்படி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருந்தோம். ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணோம், ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணோம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருப்பான் ரூபேஷ். ஆனால் அது வந்து நான் இவ்வளோ பண்ணுறேன், இதெல்லாம் நான் இப்படி பண்ணுறன்றதெல்லாம் பேசிக்கிட்டதில்ல, காமிச்சிக்கிட்டதே இல்லை. எனக்குமே அதை ஃபில்ம் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி கிரேட் பண்ணும்போது தான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்ல, அவ்வளோ சைலண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி. எக்ஸலண்ட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபர் ரூபேஷோட பேட்டர்னா கொஞ்சம் இந்த மும்பையில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களா அந்த மாதிரி. நமக்கு இதுதான் ஷார்ட் அப்படின்னா அந்த ஷார்ட்டை எவ்வளோ ஃபைனாக டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுல அந்த இடத்துக்குள்ளே போய்டுவோம். லைட்டில் இப்போ லைட் வந்து ஒரு கேரக்டராக நம்ம வந்து
சில ஃபில்ம்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ எனக்கு காட்ஃபாதரில் இல்லை ரோட் டு பெர்டிஷன் அந்த மாதிரி சில ஃபில்ம்ஸ்குள்ளெல்லாம் வந்து லைட்டுமே ஒரு ஒரு டைலாக் பேசாததை, டைலாக் இல்லாத இடத்துல அந்த லைட்டே வந்து அந்த இடத்த இது பண்ணும்ல. நிறைய இடங்களில் லைட்டுக்கு வந்து இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, அதை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ஒரு பர்சன். கலர்ஸ் வைஸுமே சரி, பயங்கர சென்சிபிளான ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவர். அது இந்த படத்துக்கு ரூபேஷ் மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறதுங்கிறது பெரிய குட் ஃபார்ச்சூன் தான். ரூபேஷோட ப்ரெசன்ஸ் பெரிய வேல்யூ க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா, ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து என்னோட காலேஜில் படித்தான், பெயிண்டிங் படித்தான். நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், அவன் பெயிண்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் மதராஸ் பட்டினம் அதிலெல்லாம் அசஸ் பண்ணி வந்த ஒருத்தவன். ரைட்டர் வந்து அவன் தான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தான். ஓகே. ஆர்ட் டைரக்ஷனாகவுமே வந்து ராஜா வந்து ரொம்ப நல்ல, இப்போ ஃப்ரேம் ஒரு ஷார்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்டுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயில் ஆட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டை ஃப்ரேமை திரும்ப திரும்ப ரீஒர்க் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இடம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோமா இல்லை லைவா அப்படின்றது தெரியாத அளவுக்கு வந்து ஷார்ட்டுக்கு ஃப்ரேமுக்கு ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப கான்ஷியஸாக தொடர்ந்து அந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க ஒரு பர்சன். கலர்ஸ் வைஸுமே சரி, இந்த கலர் தாண்டா நம்ம ட்ரை பண்ணோம், இதை ட்ரை பண்ண வச்சு அப்படின்னா அந்த கலரை கிராக் பண்ணுவான். அத்தனை டைம் அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சீக்வன்ஸ், நான் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி கலர் பேலட் இந்த ஃபில்ம் இந்த எபிசோடு இந்த கலர் சீக்வன்ஸில் போகலாம் அப்படின்னும் போது அவனோட கால் நிறைய இருந்தது. காஸ்டியூம் டிசைனர் ஏகன், அகெயின் சவுண்டில் வந்து சுரேன் அண்ட் அழகி புத்தனா, அவங்க ரொம்ப பெரிய மாஸ் ஃபில்ம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபில்ம் வந்து ஒரு மிடில் ஃபில்ம் தான். ரொம்ப ஆர்ட் ஹவுஸ் ஃபில்மும் கிடையாது, as well as மாஸ் கமர்ஷியல் ஃபில்மும் கிடையாது. இதோட ஸ்பேஸ் என்ன, இதோட பொட்டன்ஷியல் என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் as well as ஒரு ஃபைனான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் க்ரியேட் பண்ணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்குள்ளே. இது ஒரு சின்ன ஃபில்மு, இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கல. இதோட ஃபில்மோட இன்டென்ஷன் என்ன, இது என்ன ஃபில்மாக மாறப்போகுதுங்கிறத முன்னாடியே அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. இது என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண போகுது சொசைட்டிக்குள்ளங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க வந்து ரொம்ப கிராஃப்டை டிஃபைன் பண்ணது, ஒரு ஃபைனான ஒர்க்காக மாறுறதுக்கு வந்து இவங்களோட ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஃபினட்டாக இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீசர் பார்த்துட்டு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சு. இப்போ இந்த இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் அது இன்னும் 2 மடங்கு அதிகமாகிருக்கு. ஸோ ஒரு படமாக ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு வந்திருக்கு. படம் பார்த்துட்டு இதே போல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.